நான் திரு அருண் அவர்கள்ட்ட முன்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க வார்த்தை முன் வைக்கிறாங்க. இது அதுக்கு அப்புறம் வந்த நடைமுறை வந்து அதை தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் சொல்றாருல்ல, நம்ம பாஜக நண்பர் 1924 தீர்ப்பு. அதிலே வந்து அப்படி ஒண்ணும் ஒரு கராராக அங்கதான் ஏத்தணும்னு சொல்லல. பின்னாடி வந்து இங்க ஏற்றலாம் என்று எல்லாரும் ஒப்புக்கொண்டுதான் இந்த ஒரு 40, 50 ஆண்டு காலமாக வந்து இந்த இடத்துல இந்த உச்சி பிள்ளையார் கோயில் அருகே ரொம்ப அருமையாக அந்த கட்டுமானத்தை உருவாக்கி நல்ல பெரிய அளவுக்கு அந்த அக்னியை உருவாக்கி மக்கள் பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவே பெரிய கார்த்திகை அன்று எல்லா மக்களும் பார்த்துட்டு போறாங்க. நேத்து கூட அப்படித்தான் பார்த்தாங்க. எல்லா இந்துக்களும் இத தூண்ல தான் ஏத்தணும்னு சொல்றதாக இவங்க சொல்றாங்க. ஆனா நேத்து எப்படி அத்தனை மக்கள் அதை பார்த்தாங்க, பார்த்து கும்பிட்டாங்க. ஆகவே அனைத்து இந்துக்களுக்கும் ஒண்ணும் பாஜக ஏக பிரதிநிதி கிடையாது. ஒண்ணு. 2வது பாஜக நண்பர் இங்க ஒரு அது முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த தூணை அவங்க குறி வைப்பதற்காக காரணம் பக்கத்துல இருக்க தர்கான்னு நான் சொன்னேன். அதெல்லாம் கிடையாதுங்க. தர்கா அவங்க பாட்டுக்கு வழிபட்டு எங்களுக்கு இன்னும் ஆட்சேபனை இல்ல. நாங்க அந்த தூண்ல தீபத்தை ஏத்தணும் அவ்வளவுதாங்க எங்க குறிக்கோள் அப்படின்னு இப்ப பேசுறாரு. ஆனா சில மாதங்களுக்கு முன்புதான் தர்காவில் அங்க வந்து அது பழக்கம் வந்து மாமிச உணவை தயார் பண்ணி படைச்சு அங்க சாப்பிடுறது. இன்னும் அதுக்கு உதவி செய்ய போய் இந்துக்கள் திருப்பகுண்ட இந்துக்கள்லாம் அதெல்லாம் உணவு வாங்கி சாப்பிடுவாங்க. அங்க வந்து கூடவே கூடாது மாமிச உணவு படையல் தர்காவில் பண்ணக்கூடாது என்று மிகப்பெரிய தகராறு பண்ணலையா? தர்காவை நோக்கி இவங்க ஒரு பெரிய படையை திரட்டலையா? அப்பவும் அரசு இதே போல 144 தடை உத்தரவு போட்டு கடைசியா கோர்ட்டு தலையிட்டு திருப்பங்குன்றத்துல கூட்டம் நடத்த வேணாம் பழங்காநத்தத்தில் நடத்தணும்னு சொன்னோன்னு ராஜா வந்து பழங்காநத்தத்துல அந்த கூட்டத்தை கூட்டி பேசி அது என்ன பேசினாரு? அங்க என்ன பேசினாரு தெரியுமா? கோர்ட்ல கேக்குறாங்க, அரசு தரப்புல கேக்குறாங்க, இங்கே ஒரு அயோத்தியை உருவாக்க பாக்குறாங்க என்று குற்றம் சாட்டுறாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. நான் சொல்றேன், இனிமே அயோத்தி உருவாக போகல, திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே அயோத்தி உறுதி ஆயிடுச்சு பேசுறாரு. ஒரே கைதட்டு. வீடியோ எல்லாம் பார்த்தோமா கேட்டோமா இல்லையா? எங்க இன்னைக்கு வந்து இப்படி பேசுறீங்க, உங்களுடைய நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு தான் தெரியாதா? தயவு செய்து வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கலை, அரசியல் கலை என்னன்னா மதத்தின் அடிப்படையில மக்களை பிளந்து ஒரு வாக்கு வங்கியை உங்களுக்கு என்று உருவாக்குவது. இதைத்தான் அயோத்தியில பண்ணீங்க. இதுல ஒண்ணு ரகசியம் கிடையாது. இதைத்தான் குஜராத்ல பண்ணீங்க. இதைத்தான் வந்து மகாராஷ்டிராவுல பண்ணீங்க. அதே போல தமிழ்நாட்டிலையும் பண்ண பாக்குறீங்க. ஆக தமிழ்நாட்டுல ஒரு அயோத்தி கிடைக்காதான்னு பாக்குறீங்க. அதை திருப்பரங்குன்றத்தை அப்படி ஆக்க முடியுமா என்று நீங்க முயற்சி பண்றீங்க. அதான் நான் கேட்கிறேன், இதே திருப்பரங்குன்றத்து மக்களுக்கு பக்தர்களுக்கு வேற பிரச்சனை இல்லையா? அல்ல மதுரை மக்களுக்கு வேறு பிரச்சனை இல்லையா? எங்க தமிழ் கடவுளுங்க, தமிழ் கடவுளுடைய கருவறையில் தமிழில் மட்டுமே அர்ச்சனை சொல்ல தயாரா? இதே இப்ப இந்த அமைப்புங்கிற நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். இந்துத்துவ அமைப்பு, RSS அமைப்பு, அவங்கதான் இப்ப விவகாரம் பண்றது. எங்க அவங்கள சொல்லுங்க. தமிழ் கடவுளுடைய கருவறைகள் தமிழில் மட்டுமே அர்ச்சனை வழிபாடு சொல்ல தயாரா? அல்லது அனைத்து சாதியினரும் உரிய பயிற்சி பெற்றிருந்தால் அங்கே அர்ச்சகர் ஆக வேண்டும் சொல்ல தயாரா? இதுவும் இந்துக்களுடைய கோரிக்கைகள் தான். ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் மதுரைக்கு இது கிடையாதுன்னு சொன்னாங்க, மெட்ரோ ரயில் இல்லைங்கிறாங்க? ஏன் எய்ம்ஸ் கட்டடம் 7-8 வருஷமாச்சு, ஏன் இன்னும் வரல? இதை பத்தி எல்லாம் பேச மக்களும் பேசக்கூடாது என்று மடைமாற்றம் செய்யத்தான் இந்த விவகாரத்தை அந்த தூண்ல தான் விளக்க ஏத்தணும். அது மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாம போனாலும் பரவாயில்ல, அது எங்க இடம் என்று அவங்க வந்து உறுதிப்படுத்த பாக்குறாங்க. அதற்கு அடுத்து வந்து பக்கத்துல உள்ள தர்காவை குறி வைப்பாங்க என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மதிச்சு பேசி பயன் இல்லை. திரு கருணாராஜன் அவர்கள்ட்ட தமிழ்நாட்டின் அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாற்றுவதா உங்களுடைய நோக்கம் அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அபாண்டமான பேச்சு. ஏற்கனவே நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு ஆடு கோழி பலியிட தடை. திருப்பரங்குன்றம் பிரச்சனை எப்படி வந்துச்சு? அண்ணன் ராஜா போய் முதல்ல அங்கே பிரச்சனையை உருவாக்குனாங்க. ஒரு MP இஸ்லாமிய ஓட்டுகள் மட்டுமல்ல இந்துக்கள் ஓட்டுகளையும் பெற்று எல்லா மதமும் சம்மதம் என்று அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படக்கூடிய ஒரு MP அங்கே நாங்கள் இங்கே உட்கார்ந்து தான் பிரியாணி சாப்பிடுவோம் என்று அந்த ஆட்டுக்கறியை வைத்து சாப்பிட்ட பிறகுதானே பிரச்சனையே உருவாச்சுங்கிறது அருணன் அவர்களுக்கு தெரியாதா?
நான் அப்படி சாப்பிடுறேன். நீங்க இந்து கோயிலுக்குள்ள பெண்கள் கருவறைக்குள்ள போக முடியுமான்னு இல்ல நான் பேசும்போது கொஞ்சம் அண்ணே நான் வெளியே இருக்கேன் தகவல் பேசுங்க. இல்ல நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஆனா இது வந்து தவறான தகவல். அந்த எம்பி மறுத்து இருக்காரு, அதுக்கு சொல்றேன். ஓகே திரு கருணாகராஜன், நீங்க வழக்கமா இந்த கேஸ் தொடர்ந்து நீதியரசருடைய உத்தரவுப்படி தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க சட்டப்படி ஏத்துக்க மறுத்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு பதிலே இல்லை. இப்ப ஒரு கருவறைக்குள்ள பெண்கள் போய் இருக்க முடியுமா, செயல்பட முடியுமான்னு கேட்குறீங்க. நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், இதே கேள்வியை எல்லா மத தலைவர்களிடமும் நீங்கள் கேட்க முடியுமா? அருணன் அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச். எல்லா மத வழிபாட்டு முறைகள்லையும் ஒவ்வொரு இடத்துல யார் இருக்கணும் எப்படி இருக்கணும்னு நம்ம பெரியவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அது இஸ்லாம் மதமோ கிறிஸ்தவ மதமோ சீக்கிய மதமோ இந்து மதமோ வச்சிருக்காங்க. அதை கடைப்பிடிச்சு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். லட்சக்கணக்காக கோடி கணக்காக ஒவ்வொரு திருவிழாவுக்கு இடம் பத்தலை, ஐயப்பன் கோயிலுக்கு டோக்கன் கொடுத்து முடியலை, திருப்பதிக்கு கொடுத்து முடியலை, ஆன்மீக செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கு. இது எல்லா இடத்துலையும் நாங்கள் பெரியவங்க உண்டு பண்ண வழக்கத்தை கடைப்பிடிக்கிறோம். இப்ப நீ என்ன கேட்ட கேள்விய உங்களை திருப்பி கேட்கிற, எல்லா மத வழிபாட்டு முறைகள்லையும் இங்க நீங்க பேசுன மாதிரி அங்க நீங்க சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியுமா? அப்ப நீங்க ஒவ்வொரு மதத்திற்கும் இடையில கருத்து வேறுபாடுகளை பேச வைக்கிறது, உருவாக்குறது, திட்டமிடுறது, கலவரத்துக்கு தூண்டுறது, இதெல்லாம் நீங்க தான் பண்றீங்க. என்ன பிரச்சனை? வேஷம் கலைந்து விட்டது. நீதிமன்றமே சொன்னாலும் கூட ஒரு நீதிபதி மட்டுமல்ல. சொல்றேன், அப்ப தொடர்ந்து பேசட்டும். ஒரே ஒரு நான் பேசுறேன். ஒரு நீதிபதி சொன்னால், ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னால் பத்தாது, 2 நீதிபதி சொன்னாலும் பத்தாது, 3 நீதிபதி சொன்னதையும் நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னா இந்த இந்து மக்கள் உணர்வுக்கு எதிரான உங்க வேஷம் கலைஞ்சிருச்சு. நீங்க சொல்றத பரபரப்பா ஓடி வந்து அண்ணன் திருமா பேசுகிறார், இது மிகப்பெரிய அராஜகம், அநியாயம், அவரை நீக்க வேண்டும் பதவியிலிருந்து அப்படிங்கிற. அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம், ஆகா இது மோசடி, இது தீர்ப்புக்கு எதிர், இது நியாயத்துக்கு எதிர்னு அவர் பேசுறாரு. இது எல்லாத்தையும் அரசியலாக்குறீங்களே. இந்து மக்கள் உணர்வுகளை நீங்க அரசியலாக்குற. இந்த தூண்லதாப்பா அந்த காலத்துல ஏத்துலாங்களாம், இப்ப அங்க ஏத்திட்டு இருக்காங்கன்னு வேற வழி இல்லாம கும்பிட்டு போவாங்க. ஆனா அந்த உரிமையை சட்ட ரீதியாக ஒரு பகுதி மக்கள், ஒரு சமூக மக்கள், ஒரு இந்து மக்கள் பெறுகிற பொழுது தடுக்க நினைப்பதற்கு நீங்கள் யார்? தடுப்ப நினைப்பதற்கு நீங்கள் யார்? இல்ல சரி, இல்ல அவர் சேலஞ்ச் பண்ணாரு பாருங்க. நான் என்ன கேட்டேன், உரிய பயிற்சி பெற்ற அனைத்து சாதியினரும் அவங்க எல்லாரும் இந்துக்கள் தான். அங்க திருப்பகொண்ட கோயில்ல அர்ச்சகராக முடியுமா, முடிய வேண்டும் என்று இந்துக்களுக்காக பேசுறீங்கல்ல. தமிழ்நாட்டில் இருக்க 40,000 குலதெய்வம் கோயில்ல எல்லா சாதியும் அந்தந்த சாதிக்காரங்க தான் பூசாரி, அவங்கதான் சாமி கும்பிடுறாங்க. நீங்க சொன்ன பெண்ணை கொண்டு வந்து சேர்த்தீங்க, சகோதரியை சேர்த்தீங்க. இப்ப பதில மாத்துறீங்க, இப்ப நீங்க மாத்துறீங்க. நீங்க நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க சொல்ற பதில் வேற. பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஏங்க இப்படி இது என்ன? நான் கேட்ட இதைத்தானே பேசினேன். அப்ப அதை நீங்க ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதை பாஜக ஏற்கவில்லை. 1. 2வது பாயிண்ட், இதே போன்ற கேள்விகளை இதர மதத்தவரை நோக்கி கேட்பீர்களா? கேட்பான். இதுல என்னங்க இது? நீங்க பெரும்பான்மையான நீங்கள் மாத்தாதீங்க, பேச்ச மாத்தாதீங்க. கோவில் கருவறைக்குள்ள ஒரு பெண்ணை போய் அர்ச்சனை செய்ய விடுவீங்களான்னு கேட்டீங்க. அதுக்கு பேராம நீங்க இதுக்கு போயிட்டீங்க உடனே. இதுதான் சட்டம் இயற்றியாச்சு, அர்ச்சகருக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. பல கோயில்ல எல்லா சமுதாய மக்களையும் அர்ச்சகர் ஆக்குறோம், அதுக்கு சம்பளம் கொடுக்குறோம், அதெல்லாம் முடிஞ்சு போன கதையை பேசிட்டு நான் முதல்ல கேட்டதெல்லாம் விவகாரம் தான். இருங்க ஐயா, ஏங்க நான் பெண்களை பத்தியே பேசல, நீங்களா பேசுறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஐயா. இது ஆமாங்க ஐயா, நான் ஜாதியை பத்தி தான் முக்கியமா பேசுறேன். நீங்க வேணா என் பேச்ச கேட்டு. இல்ல பெண்கள் பிரச்சனைக்கு வர்றேன். இன்னும் அனைத்து சாதியினரே ஆகல. அதுக்கு அடுத்த கட்டமாக உரிய பயிற்சி பெற்றால் பெண்களும் அர்ச்சகராக வேண்டும். அவங்க இந்துக்களாக இருந்தால்
அதுதானே சரியா இருக்க முடியும். அதுக்கு நீங்க தயாரா? இப்ப சரி. தீர்ப்பை பற்றி, நீதிமன்ற தீர்ப்பை பத்தி இல்ல, பேசினா திரும்ப வரேன் ப்ரொஃபசர், திரும்ப வரேன். ஐயப்பன் கோயில்ல பெண்கள் போகலாம்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு. சரி, அருணன் அவர்களே, நீங்க ரொம்ப மூத்தவரு, ரொம்ப தெளிவா பேசக்கூடியவரு. இதே கேள்வியை எல்லாரையும் கேட்பீங்களா? அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. சரி, கேட்போம். அது உச்சநீதிமன்ற நம்ம கேட்போம். தீர்ப்பு தானே. ஓகே, இதே கேள்வியை எல்லாரையும் கேட்போம். கேட்பீங்களா? திருப்பி கேட்கிறேன். திருப்பரங்குன்றம் தீப சர்ச்சையில தீர்வு என்ன கேட்டு